கள்ளக்குறிச்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரம் கனமழை கொட்டி தீர்த்தது. சின்னசேலம், தியாகதுருகம், காரனூர், அரியபெருமானூர், அம்மையகரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் வெயிலின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை முதல் 27ஆம் தேதி வரை கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளது. 26ஆம் தேதி தேனி, தென்காசி மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு மற்றும் அதனையொட்டிய வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் வரும் 25ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும், இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று தெற்கு ஒடிசா, வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் 27ஆம் தேதி கரையை கடக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ராஜஸ்தான், குஜராத், பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம், டெல்லி, ஹிமாச்சல பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து தென்மேற்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் விலகுவதற்கான சூழல் நிலவி வருவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கொல்கத்தாவில் கடந்த 37 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு பெய்த கனமழை மக்களின் இயல்பு வாழ்க்கையை முடக்கியுள்ளது. வெள்ளம், போக்குவரத்து நெரிசல் மற்றும் ரயில் சேவை பாதிப்புகளால் நகரம் தத்தளிக்கிறது. மழை தொடர்பான விபத்துகளில் 10 பேர் உயிரிழந்துள்ளனர். துர்கா பூஜை விழாவுக்கான பந்தல்கள் வெள்ளத்தில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. கனமழை காரணமாக மாநில அரசு அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் துர்கா பூஜை விடுமுறையை முன்கூட்டியே அறிவித்துள்ளது. மகாராஷ்டிர மாநிலத்தில் கனமழை காரணமாக அணைகளிலிருந்து நீர் வெளியேற்றப்படுவதால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. சத்ரபதி மராத்வாடா பகுதியில் உள்ள சம்பாஜி நகர், ஜல்னா, பீட் மாவட்டங்களில் உள்ள பல கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. ஜெயக்வாடி மற்றும் மஜல்கான் ஆகிய அணைகளின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த தொடர் கனமழையால் அணைகள் நிரம்பின. இதன் காரணமாக ஜெயக்வாடி அணையிலிருந்து 1.03 லட்சம் கன அடி நீரும், மஜல்கான் அணையிலிருந்து 1.15 லட்சம் கன அடி நீரும் கோதாவரி ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனால் கோதாவரி ஆற்றின் கரையோரங்களில் வசிக்கும் கிராம மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். சில பகுதிகளில் வெள்ளம் குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்ததால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட நிர்வாகம் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் மழை வெள்ளத்தால் ஏற்பட்ட சேதங்களை மதிப்பீடு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு அம்மாநில முதல்வர் ஓமர் உத்தரவிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் சமீபத்தில் மேக வெடிப்பால் ஏற்பட்ட வெள்ளத்தால் ஆங்காங்கே நிலச்சரிவு ஏற்பட்டது. இதில் 13,500க்கும் மேற்பட்ட வீடுகள் மற்றும் கார்கள் உள்ளிட்ட வாகனங்களும் சேதமடைந்துள்ளன. மழை வெள்ளத்தால் ஏற்பட்ட சேதங்களை கணக்கிட்டு மத்திய அரசுக்கு அறிக்கையை அனுப்ப உத்தரவிட்டுள்ளார். மேலும் நிவாரணத் தொகையை விரைவில் வழங்குமாறு அவர் மத்திய அரசை கேட்டுக் கொண்டுள்ளார்.